Hello friends, welcome back to our channel Mrs. Diya. நம்ம இன்னைக்கு வந்துட்டு aari embroidery தான் பார்க்க போறோம். இதுல வந்துட்டு பட்டன் ஹோல் ஸ்டிட்ச் வந்து டபுள் சைடு எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இங்க இந்த மாதிரி 3 லைன்ஸ் போட்டுக்கோங்க. இங்க சென்டர்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்து சென்டர்ல எப்பவுமே செயின் ஸ்டிட்ச் போடும்போது ஒரு குட்டி லாக் ஸ்டிட்ச் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்படி ஃபர்ஸ்ட் லைன் வந்து சென்டர் லைன் எடுத்துக்கணும் ஃபர்ஸ்ட். இப்போ செகண்ட் லைனுங்கிறது வந்து மேலே. இப்போ இந்த இடத்துல எடுத்துகிட்டு போயிட்டு இது அப்படியே மெதுவாக கீழே இல்லைங்க. ஏற்கனவே நம்ம ஒன் சைடு பட்டன் ஹோல் ஸ்டிச் பார்த்துருக்கோம். ஸ்ட்ரைப்டு பட்டன் ஹோல் ஸ்டிச்சுமாங்க. இது வந்து நம்ம டபுள் சைடு போட போகிறோம். இப்போ கீழே வந்துட்டு மறுபடியும் ஒரு குட்டி லாக். இது அப்படியே மறுபடியும் கீழே எடுத்துகிட்டு வந்துடுங்க. கீழே இந்த தேர்ட் லைன் போட்டிருக்கோம்ல இந்த இடத்துல எடுத்து வந்துட்டு எப்படி மேலேருந்து கீழே இழுத்தீங்களோ அதே மாதிரி இப்போ கீழேருந்து இப்படி இந்த சைடு இப்படி இழுக்கணும். இழுத்துட்டு இங்கே ஒரு குட்டி லாக் போட்டுருங்க. குட்டி லாக் போட்டிங்களா? இப்போ வந்துட்டு மறுபடியும் உங்களுக்கு எவ்வளோ கேப் வேணுமோ அந்த அளவுக்கு மறுபடியும் ஒரு செயின் ஸ்டிச் போட்டுருங்க. லாங் செயின் ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் செகண்ட் லைன் போயிட்டு இப்படியே கீழே கொண்டு வந்துட்டு இங்கே ஒரு சின்ன லாக் போட போகிறோம். போட்டுட்டு மறுபடி கீழே மறுபடி இங்கே ஒரு லாக். மேலே கொண்டு போயிட்டு மெதுவாக இழுங்க. சில்க் த்ரெட் எப்பயுமே அந்த ஊசியோட மூக்கில் அந்த கொனையில் வச்சுட்டு இழுக்காதீங்க. கொஞ்சம் ஓரளவுக்கு இந்த மாதிரி வச்சுட்டு இழுங்க. உங்களுக்கு அடியில் வந்துட்டு ரொம்ப டைட்டாக இருக்குன்னா இந்த மாதிரி வச்சுட்டு இழுங்க. இந்த மாதிரி வந்துட்டு ரொம்ப ஃபோர்ஸாக இழுத்திங்கன்னா நூல் வந்து கட் ஆகிடும். இப்போ இந்த இடத்துல ஒரு குட்டி லாக். இந்த ஸ்டிச்சஸ் அப்படியே கண்டினியூ பண்ணி நம்ம போட்டு காமிக்கலாம். மறுபடியும் ஒரு குட்டி ஸ்டிச். செயின் ஸ்டிச் வந்து நீங்கள் எல்லா டைரெக்ஷன்லையுமே வந்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் போடுறதுக்கு. நான் ஒவ்வொரு வீடியோலுமே வந்துட்டு கண்டினியூஸாக சொல்லிகிட்டே தான் இருக்கேன். நீங்கள் வந்து செயின் ஸ்டிச் வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பழகுறீங்களோ அந்தளவுக்கு வந்துட்டு உங்களுக்கு aari embroidery வந்து சீக்கிரமே கற்றுக்கலாம். நீங்கள் வெறும் செயின் ஸ்டிச்சு கற்றுக்கிட்டுமே ஒரு சிம்பிளான ஒரு ப்ளவுஸ் வந்துட்டு நீங்கள் சிம்பிளோ இல்லைன்னா கிராண்டாவோ கூட நீங்கள் வந்துட்டு ஒரு ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணலாம். உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான். அதனால் செயின் ஸ்டிச் வந்துட்டு பேசிக்கே செயின் ஸ்டிச் தான். அந்த ஒரு ஸ்டிச்சை வந்து நீங்கள் வந்துட்டு நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் aari embroidery ஃபுல்லாக கற்றுக்கிட்ட மாதிரி தான் நான் சொல்லுவேன். இப்போ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் டவுட் ஏதாவது இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.